என்னாச்சு? செக்யூரிட்டிட்ட கேளும்மா அப்படிங்கிறாரு. என்னான்னு புரியலையே அப்படின்னா, என்னங்க ஆச்சுன்னு கேட்டா, சேகர் வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு பேசுதும்மா. கதவு சாத்தியிருக்கான். 1/4 மணி நேரமா தட்டிக்கிட்டே இருக்கான். தொறக்க மாட்றாங்களாம். காலிங் பெல் அடிச்சு ரெஸ்பான்ஸ் இல்லையான்னதும், இப்ப நிலைமை மோசமாயிருச்சு. ரொம்ப சீரியஸா சூழ்நிலை உருவானதை இவங்க உணர்ந்துட்டு, பயத்திலேயே அண்ணங்காரன் அருண் காரை நிறுத்திட்டான் ஓரமா. "டேய் வண்டிய ஏன்டா நிறுத்துற? போடா சீக்கிரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு" வேகமா ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வருது. போய் நின்னா அங்க இவங்க இருக்கிற 3வது மாடியில ஒரே கூட்டமா இருக்கிறாங்க ஆட்கள். ஐய்யய்யோ! அப்படின்னு வண்டிய பதட்டத்தில அப்படியே நிறுத்திட்டு ஓடுறாங்க எல்லாரும். அம்மா, மகன், மருமக, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடி லிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. இவரால வயசானதுனால வேகமா நடந்து போ முடியல. அதுக்குள்ள அவங்க லிஃப்ட்ல ஏறி 3வது மாடிக்கு போயிடுறாங்க. லிஃப்ட்ட க்ளோஸ் பண்ணி போயிடுறாங்க. இவர் படியில மெதுவா ஏறிக்கிட்டு இருக்காரு. எதித்தாப்புல ஆளு வர்றாங்க. "என்னப்பா கூட்டமா இருக்கு, என்ன ஏதுன்னு?" கேட்குறாரு. "அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஒரு வீட்ல இங்கே கிரகப்பிரவேசம் இன்னைக்கு" அப்படின்னதும் கொஞ்சம் மனசு நிம்மதியாகுது. இருந்தாலும் இவைங்க வீடு தொறக்கலைன்றப்ப போய் கதவ தொறக்கறக்கு 3வது மாடி போனா, அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி போய் இவர் நிக்க, அவங்களும் லிஃப்ட்ல வந்தவங்களும் கதவ தொறந்து கதவ தட்டிக்கிட்டு இருக்க சரியா இருக்கு. இவர் போகும்போது டக்குன்னு கதவ தொறக்குறாங்க உள்ளருந்து. உள்ள தொறந்தா தொறக்கிறது சின்ன மருமக சுதா தான் கதவ தொறக்கிறா. தொறந்ததும் கூடவே சேகரு. அரை தூக்கத்தில சுதா தோள்ல சாஞ்சுக்கிட்டே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இவைங்கெல்லாம் வந்திருக்காய்ங்கன்னு. கதை முடிஞ்சிருச்சு. ஒரு குடும்ப கதை, கூட்டு குடும்ப கதை. ரொம்ப காமெடி ஆரம்பிச்சு கடைசியில கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு சீரியஸ் ஆக்கி, சினிமா திரைக்கதை ஆசிரியர்களுக்கே உரிய தனித்துவத்தோட இந்த சிறுகதை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா